Hello everyone, welcome back to Banu Sami Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஸ்குவிட் ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். இதுக்கு நிறைய பேர் இருக்குங்க. கனவான்னு சொல்லுவாங்க, கதம்பான்னு சொல்லுவாங்க, கூந்தல் சொல்லுவாங்க, கேலமரின்னு சொல்லுவாங்க. நாம இன்னைக்கு அதுதாங்க செய்ய போறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்குவிட்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ரிங் ஷேப்பா எடுத்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு மேரினேட் ஆகுதோ அந்த அளவுக்கு இதோடைய ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதை மேரினேட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன்ல ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் தான் இந்த கூந்தல்ல அவ்வளோ நல்லா இருக்கும். இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமா ஆகணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கினா போதுமானது. இப்ப நாம இதுல ஒரு பாதி தக்காளியை நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிரேவியா வரும். உங்களுக்கு தக்காளி வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த கனவாலாம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ண அந்த கனவாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கூடயே ஹை ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கிட்டு இதை நம்ம மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதுல தண்ணி எதுவும் ஊத்த வேணாங்க. ஏன்னா இது கனவாவே உங்களுக்கு நிறைய தண்ணி விடும் வேகும் போது. மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நம்ம தண்ணி எதுவுமே ஊத்தல. அந்த கனவால இருந்தே நிறைய தண்ணி விட்டுருக்கு. இப்போ ஒரு கிளறிட்டு மறுபடியும் மூடியை போட்டு லோ ஃப்ளேம்லயே 5 நிமிஷம் வச்சிருங்க. இதோடைய டோட்டல் குக்கிங் டைம் வந்து 10ல இருந்து 15 நிமிஷம் தாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். பாருங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணுங்க. இப்போ அகைன் ஒரு கிளறிட்டு மறுபடியும் மூடியை போட்டு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லயே அப்படியே விட்டுடலாம். அந்த தண்ணி எல்லாமே வத்திடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. பாருங்க, தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. இப்போ நம்ம மூடி போடாம இதை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து செய்யும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி எல்லாமே வத்துற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. டோட்டலா 10ல இருந்து 15 நிமிஷம் தாங்க. நீங்க ஓவர் குக் பண்ணீங்கன்னா ஹார்ட் ஆயிடும். பாருங்க, ஸ்குவிட் ஃப்ரை ரெடி. சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றது எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.